மீண்டுமா எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சென்ற வாரத்திலிருந்து நம்ம ஒரு புதிய செய்தியை நம்ம தொடர் செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு தெரியும், அது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் குறித்து சென்ற வாரம் சொல்லியிருந்தேன். முதுகெலும்பு என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய விசுவாசம். முதுகெலும்பு தான் ஒரு மனுஷனை நிற்க வைக்கும். அப்போ விசுவாசம் ஒரு மனுஷனை நிற்க வைக்கும், செயல்பட செய்யும். ஆனால் அந்த விசுவாசம் மாத்திரம் நமக்குள்ளே இருந்தால் போதாது. அந்த விசுவாசமும் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து கிரியை செய்யணும்னு சொன்னால் அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அந்த அஸ்திபாரம், கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் ஜெபம் என்று சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஜெபத்தை குறித்து சென்ற வாரம் நம்ம ஒரு சில ஆரம்ப கட்ட காரியங்களை தியானித்திருந்தோம். ஜெபம் என்றால் என்ன? இன்றைக்கு நீங்களும் நானும் நினைத்து கொண்டு இருக்கிறது போல ஜெபம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதை நம்ம டெய்லி 3 வேளை சாப்பிட்ற மாதிரி, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிடும். சத்தம் போட்டால் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பசி எடுத்தால் ஏதாவது ஒன்று வயிற்றுக்குள்ளார போய் தான் ஆகணும். அந்த மாதிரி ஜெபம் கிடையாது. ஜெபம் என்பது எனக்கு பசி எடுக்கும்போது ஜெபிக்கிறதுக்கு பேர் கிடையாது. அல்லது ரொட்டீனாக ரெகுலராக டெய்லி ஒரு காரியத்தை செய்கிறது போல செய்கிற ஒரு காரியம் ஜெபம் அல்ல என்பதை குறித்து பார்த்தோம். அப்போ ஜெபம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஜெபம் என்று சொன்னால் தேவனோடு பேசுவது, தேவனோடு உறவாடுவது, தேவனோடு கூட ஐக்கியப்படுவது என்ற காரியங்களை எல்லாம் போன வாரத்தில் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். அப்போ அந்த ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றணும். ஒரு ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றலன்னு சொன்னால், ஒன்று அந்த மனுஷன் சரியாக ஜெபிக்கலை, அல்லது அந்த மனுஷனுக்கு ஜெபிக்க தெரியல. அப்போது ஒரு மாற்றம் கொடுக்க முடியாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்றைக்கி நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால், ஜெபத்தில் எங்கேயோ நம்ம தவறு பண்ணுகிறோம். ஏன்னா ஜெபம் என்பது அன்றாடம் நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் சொல்லி 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 எப்போ பார்த்தாலும் ஒரு மளிகை லிஸ்ட்டை கொண்டு போய் அவரோட பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவர் அதை கொடுங்க, இதை கொடுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இதை கொடுங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருப்பது மாத்திரம் ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது ஏற்கனவே நான் கேட்டு இருக்கிறதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். ரெண்டாவது, ஜெபம் என்பது பூமியினுடைய அந்த என்ன சொல்கிறது சூழ்நிலையிலிருந்து, பூமியினுடைய அந்த ஜோனிலிருந்து பரலோகத்தினுடைய ஜோனுக்குள்ளே போவது. பூமியினுடைய ராஜ்யத்திலிருந்து ஒரு மனுஷன் வெளியே போய் பரலோகத்தினுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது பேர் தான் ஜெபம். ஏன்னு சொன்னால், ஜெபம் ஒரு மனுஷனை தேவனோடு கூட இணைக்குதுன்னு சொல்லும்போது அங்கே 2 பேர் வந்துடுறாங்க. ஒன்று நான், இன்னொன்று தேவன். அப்போ தேவன் வந்துட்டான்னு சொன்னால் பரலோகம் வந்துடுது. பரலோகம் வந்துடுதுன்னு சொன்னால் பூமிக்குரிய நானும் பரலோகத்துக்குரிய தேவனும் இணைகிற ஒரு இடம், ஒரு புள்ளி, ஒரு ஜாயிண்ட்டு, அதுதான் ஜெபம். அப்போ அந்த இடத்துல என்னுடைய ஜெபங்களுக்கான பதில் ஏராளமாய் தாராளமாக இருக்கிறது பாருங்க. அதை நான் போய் பெற்று கொண்டு வரணும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு என்ன வேணும் என்பதை நான் ஏற்கனவே அறிந்து வச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் அதையே திரும்ப திரும்ப சிலர் போய் ஜெப நேரத்தில் தன்னுடைய வியாதியை குறித்து பேசி கொண்டிருப்பாங்க. தனக்கு என்ன வேணும் என்று சொல்லி பேசி கொண்டிருப்பாங்க. அதை ஆண்டவர் எப்படி கொடுக்கணும் என்று சொல்லி பேசி கொண்டிருப்பாங்க. அதுக்கு பேர் ஜெபம் இல்லை. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னமே வசனம் சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்ம அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை அவர் அறிந்து இருக்கிறார். இப்போ நான் மறுபடியும் போய் ஆண்டவரை எனக்கு இந்த லெஃப்ட்டில் போய் ரைட்டில் நீட்டாக போய் உக்காந்து எதுக்கு அதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லணும்? ஆண்டவரை எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி போன வாரம் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஜெபத்தில் ஒரு சிலர் வீணான வார்த்தைகளை போட்டு, தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு, நிறைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இன்னும் ஆண்டவருக்கு நம்ம பேசுகிறது புரியாத மாதிரியும், அல்லது என்னுடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியாத மாதிரியும், என்னுடைய சூழ்நிலையை பக்கம் பக்கமாக நான் ஆண்டவருக்கு விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிற இடம் ஜெபம் கிடையாது. அப்போ ஜெபம் என்பது நீங்கள் பக்கம் பக்கமாக ஏற்கனவே பேசி வச்சுக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு தேவையான மார்க் போடுற இடம் தாங்க அது. நீங்கள் போயிட்டு பதிலை பெற்றுக்கொண்டு வர வேண்டியது தான். இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது வெறிங்கையை வீசி கொண்டு வருவாரா? இல்லை. அவர் உங்களுக்காக சகல நன்மைகளையும் தன்னுடைய கரத்தில் கொண்டு வருகிறார். இப்போ நான் போய் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். அதுதான் என்னுடைய ஜெபம். ஆமேன். ரெண்டாவது பார்த்தோம், ஜெபம் என்றைக்குமே சூழ்நிலையை மாற்றாது. உங்களுடைய ஜெபம் முதல்ல சூழ்நிலையை மாற்றாது. ரெண்டாவது, உங்களுடைய ஜெபம் பரலோகத்தை மாற்றாது. உங்களுடைய ஜெபம் தேவனை மாற்றாது. உங்களுடைய ஜெபம் பரலோகத்தை அசைக்கலாம் முடியாது. மாறாக உங்களுடைய ஜெபம் முதல்ல உங்களை தான் மாற்றும், உங்களை தான் அசைக்கும், உங்களை தான் நொறுக்கும், உங்களை தான் உடைக்கும், உங்களை தான் ஆயத்தப்படுத்தும்.
ஆயத்தப்படுத்தி நீங்கள் போய் ஜெப ரூமில் உட்காரும்போது ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நன்மையை தேவன் கொண்டு வருகிறார், இயேசு கொண்டு வருகிறார், நீங்கள் பெற்றுக்கொண்டு போக போகிறீங்க. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ இதுதான் சென்ற வாரங்களில் நம்ம பார்த்த ஜபம் என்று சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இன்றைக்கு ஒரு மனுஷன் ஜபம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சுல்ல ஒரு சிலருக்கு. ஏன் அவங்களுக்கு ஜபம் அப்படின்னு சொன்னால் போர் அடிக்குதுன்னு சொன்னால், அவங்களுக்கு ஜெபிக்க தெரியல. ஒரே ஒரு வார்த்தையை, ஒரே ஒரு சில காரியங்களை எப்போதும் ஜெபிக்கிறது போலவே, எப்போதும் வழக்கமாக ஜெபிக்கிற, எப்போதும் பாடுற அதே பல்லவியை போய் பாடி 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 இப்போ ஆண்டவருக்கு போர் அடிச்சதோ போர் அடிக்கலையோ அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. அப்போ ஜபம் முன்னோடனே அவங்க முகத்தெல்லாம் சுளிக்கிறது நீங்கள் பாருங்களேன். அப்போ சென்ற வாரம் பார்த்துருந்தா ஜபம் நிறைய பேருக்கு பிடிக்கும். எல்லாரும் ஒருத்தங்க பார்க்கும்போது நான் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன், இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னால் நான் ஜெபிச்சுக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் இருதயத்தில் கையை வச்சு நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை முறை ஜெபிச்சிருப்பீங்க? யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒருத்தவங்க ஒரு உதவின்னு சொன்ன உடனே நான் ஜெபிச்சுக்கிறேன் என்று சொல்கிறேன்ல, அது எப்படி வந்தது எனக்கு அப்படின்னு சொன்னால் வழக்கமா ஃபார்மாலிட்டிஸ் அது அப்படியே நான் சொல்லி 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 பழகிட்டேன். ஆனால் நான் போய் ஜெபிச்சேனா? இல்லை. ஏன்னா என்னுடைய பிரச்சனை எனக்கு பெரும்பாடாக இருக்குது. இந்த பெரும்பாடுக்குள்ளே நான் எதுக்கு இன்னொரு பாடை கொண்டு சேர்த்து வச்சுக்கணும்? அப்போ என்ன பண்ணினா ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்காக அவங்கள திருப்திப்படுத்த, யாரும் திருப்திப்படுத்த நான் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன் உங்களால் என்னால் அந்த சூழ்நிலைக்கு அவங்களுக்காக ஜெபிக்க முடியலன்னு சொன்னால் எனக்கு இன்னும் ஜெபிக்க தெரியல. ஏன்னா நான் இன்னும் என்னுடைய பிரச்சனைகளையே தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமல் நான் போராடி கொண்டு இருக்கிறேன். எனக்கு தேவன் வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ளார வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நன்மையை என்னால் பெற்றுக்கொள்ள முடிஞ்சா நான் மற்றவங்களுக்காக ஜெபிப்பேனே. நான் இன்னும் என்னுடைய போராட்டத்துக்காகவே, இன்னும் என்னுடைய பிரச்சனைக்காகவே நான் ஜெபித்து கொண்டு இருப்பேன்னு சொன்னால் நான் எப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும்? இதையெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்துருந்தோம். ஐ மீன் ஒரு சின்ன சுருக்கம் உங்களுக்கு ஞாபகத்துக்காக. அப்போது தேவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஜெபத்தை உணர்வின் அடிப்படையில் தேவன் தீர்மானித்து உங்களுக்கு கொடுப்பது கிடையாது. இப்போ நான் போய் ஜெபத்தில் உட்காந்து 1 மணி நேரம் நல்லா அழுது ஜெபிச்சுட்டு வந்தேன், இன்னொரு நாள் நல்லா ஜெபத்தில் சிரிச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இயேசு வந்து பார்த்துட்டு என் பிள்ளை ரொம்ப அழுகுது, இந்த ஜெபத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்க போகிறது கிடையாது. நல்லா சந்தோஷமாக இருக்கிறானே, அப்போ அவனுடைய சந்தோஷத்தை நிறைவாகும்படி இன்னும் கொஞ்சம் கொடுப்போன்னு சொல்லி அவர் கொடுக்கறது கிடையாது. தேவன் எப்பொழுதும் உணர்வுகளின் அடிப்படையில் செயல்படுகிறவர் கிடையாது. தேவன் எப்படி செயல்படுவார்னா 2 விஷயத்தில் செயல்படுவார். ஒன்று உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில், 2வது உங்களுடைய கிரியைகளின் அடிப்படையில். கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் வேஸ்ட்டு. அப்போது எந்த ஒரு ஜெபமும் இதை 2 அடிப்படையில் இருக்கணும். ஒன்று என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில், என்னுடைய கிரியையின் அடிப்படையில். அங்கே நான் போய் என்னத்தான் அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் தேவனுடைய மனதை யாரை மாற்றிட முடியாது. 2வது நான் போய் தேவனுக்கிட்ட போய் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதை சொல்லியும் தேவன் நம்முடைய பிரச்சனையை பார்த்து உடனே அப்படியே அவர் அப்படியே மனசு மாறி இல்லை. தேவன் உங்களுக்காக எனக்காக தீர்மானம் பண்ணி வைத்ததை அவர் நினச்சா கூட மாற்ற முடியாது. காரணம் அவர் நீதிபரர். ஆமேன். அவர் மாறாதவர். அவர் உங்களுக்காக எனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிட்டார். உங்களுடைய எந்த ஒரு சூழ்நிலையும் அவருடைய தீர்மானத்திலிருந்து அவரை தள்ளி வைத்து விட முடியாது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குதுங்களா? அப்போ நம்மளுடைய எந்த ஒரு ஜெபத்தையும் விசுவாசத்தின் அடிப்படையில், அதனோடு கூடிய கிரியையின் அடிப்படையில் நம்ம செய்யும்போது வெற்றி நிச்சயம். ஆமேன். இப்போது ஜெபம் நிறைய பேர் கட்டாயத்தினால செய்கிறோம். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்களை கேட்டால் நீங்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க கை தூக்குங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க, மேற்கொண்டு ஜெபிக்கிறவங்க. ஆனால் இந்த 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்கல்ல, நீங்கள் விரும்பி ஜெபிக்கிற நேரம் எவ்வளோ நேரம்? சிலர் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் கிறிஸ்தவன், நான் ஜெபிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க இருக்கிறோம். அல்லது நான் ஜெபி காட்டினா பிசாசு வந்து என்ன மேற்கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் ஜெபி காட்டினா நான் ஜெபிக்க மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த கட்டாயத்தினால அல்லது கஷ்டத்தினால அல்லது வருத்தத்தினால, யாரோ ஒரு நிர்பந்தத்தினால, அல்லது நான் இந்த ஜெபிக்கிறதுக்கு அந்த என்ன சொல்லுது அந்த அட்டவணை லிஸ்ட்டு கொடுத்தேனே அதனால் ஜெபிக்கிறதுனாலையும் அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வந்து விடாது. காரணம், ஜெபிக்கிற ஜெபம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு சொன்னால் அந்த ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய மேன்மை முதல்ல எனக்கு தெரியணும், அதனுடைய வல்லமை எனக்கு தெரியணும், அதனுடைய மகிமை எனக்கு தெரியணும். ஜெபம் என்று சொன்னாலே எதையோ நம்ம காலங்காலமாக பரம்பரையாக இன்னும் சொல்லுவாங்களா பாரம்பரியத்தின் பிரகாரம் ஜெபித்து வந்தது படினால ஜெபத்தினுடைய மேன்மையோ ஜெபத்தினுடைய வல்லமையோ எனக்கு இன்னும்
தெரியாமல் இருக்குது. அதனால தான் ஜெபத்தை ஏதோ கஷ்டப்பட்டாவது, ஏதோ ஒரு வருத்தத்தினால், அல்லது ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் ஒரு சிலர் நம்ம ஜெபிக்க போயிடுறோம். ஆனால் ஜெபம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றோன்னு தெரிஞ்சால் அந்த ஜெபத்தினுடைய நேரத்தை நான் மாற்ற ஆரம்பிச்சிருவேன். நல்ல காரங்களை தட்டுங்களை புரிஞ்சவங்க மாத்திரம். இப்போ மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை, எந்த நோக்கத்துக்காக, எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க என்பதை தேவன் முதல்ல அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அப்போ உங்களுக்கும் எனக்கு ஒரு ரகசியம் தெரியணும். நான் ஜெபிக்க போகும்போது என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர் எதுவும் அறியாதவர் கிடையாது, ஒன்றும் தெரியாதவர் கிடையாது, அவருக்கு எதுவும் புரியாதது போல அவர் இருக்கிறவரும் கிடையாது. மாறா அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே புரியும். நான் போய் கேட்டால் அதை அவர் எனக்கு கொடுப்பார் என்கின்ற ரகசியமும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்முடைய ஜெப நேரமெல்லாம் எப்படி இருக்குங்களா? இப்போ பாடணுமே, ஜெப நேரமெல்லாம் அதிகமாகும், என் துதி நேரமெல்லாம் அதிகமாயிடும். அப்போ இன்றைக்கு ஜெப நேரங்கள் குறைந்து, துதி நேரங்கள் குறைந்து, ஒரு நாளில் 1 மணி நேரம் என்று சொல்லி நம்ம சுருக்கிட்டோம். மீதி 11 மணி நேரம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜெப நேரத்தினுடைய முக்கியத்துவம். ஆமேன். அப்போது தேவன் சொல்கிறாரு, நான் ஜெபிப்பதற்கு முன்னதாக, நான் ஜெபிக்க போகிறதுக்கு முன்னதாக என்னுடைய தேவைகளையெல்லாம் நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். நீ எனக்கு ஜெபிக்கணுன்ற அவசியமே இல்லை, நான் அதை உனக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுறதுனால நான் ஜெபிக்கக்கூடாதா? நம்ம கேட்போம் இல்லைங்களா, நான் தான் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமே, நான் ஜெபிச்சா எனக்கு அவர் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் நீ ஜெபிச்சு தான் ஆகணும். ஏன்னு சொன்னால் அவராக தூக்கி உனது உங்கள்கிட்ட கொடுத்துட்டா கொடுத்த நன்மையினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியாது. இப்போ அதை நீங்கள் கேட்டு அதுக்காக காத்திருந்து தேவனுடைய பரிசுத்த கரத்திலேருந்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அது முதல்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், அடுத்தது உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை மாற்றும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல காரியங்களை தட்டுங்க. அப்போ ஜெப நேரம் ரொம்ப முக்கியம். ஜெபம் மேன்மையானது, ஜெபம் வல்லமையானது, ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இது நமக்கு தெரியுதோ தெரியலையோ, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீடர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்க. அப்போ எடுத்து வாசிங்க, லூக்கா 11ஆம் அதிகாரம் 1 வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தான் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். பாருங்க, இந்த சீடர்களுக்குள்ளார ஜெபத்தை குறித்த ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் உண்டானது. அப்போ இவங்க இயேசுக்கிட்ட போய் ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறாங்க. அந்த ரிக்வஸ்ட் கேட்குறதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், யோவான் ஸ்நானகனுடைய சீடர்களுக்கு யோவான் ஸ்நானகன் எப்படி ஜெபிக்கணும் என்று சொல்லி கொடுத்ததை அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அவர் ஜெபம் பண்ணின பின்பு அவர் பண்ணின அந்த ஜெபத்தை சீடர்கள் பார்க்குறாங்க, சீடர்கள் கேட்குறாங்க. யோவான் பண்ண ஜெபத்தை போல இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணல. யோவான் ஸ்நானனுடைய ஜெபத்தை போல இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் இல்லை. இப்போ சீடர்களுக்குள்ளார ஒரு பெரிய வாஞ்ச என்ன தெரியுங்களா, அவங்க ஏற்கனவே யூதர்களாக இருக்கிறபடினால பரம்பரையாக யூதர்கள் ஜெபிக்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இயேசு கிறிஸ்து கூட இருந்த அந்த சீடர்களில் யூதர்கள் பெரும்பாலும் யூதர்கள் தான். அப்போ அந்த யூதர்களுக்கு ஜெபிக்க தெரியும். இப்போ ஏற்கனவே யோவான் ஸ்நானகன் கூடிய அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு சில சீடர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க இயேசு ஜெபிச்சதை பார்த்துட்டு, இந்த ஜெபம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது, இந்த ஜெபத்தை நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்டு கற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி இயேசுனிடத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க, அப்பாப்பா எனக்கு நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொடுங்க. அப்போ இன்றைக்கு நாம் யூதர்களைப் போல பரம்பரையாக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிற நாம் என்னைக்காவது ஒரு நாள் இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க கேட்டு இருக்கிறோமா? ஏன்னா நமக்கு ஜெபிச்சு ஜெபத்தை வந்து லெஃப்ட் ரைட்லாம் நமக்கு தெரியும் இல்லை. தோசை எப்படி திருப்பி போட்டால் சத்தம் வரும், அதில் வெங்காயத்தை போட்டிங்கன்னா வெங்காய தோசை, முட்டையை போட்டால் முட்டை தோசை, கேரட்டை போட்டால் ஆமாம் என்னென்னலாம் போட்டு தோசை ஒன்று தான், அதுக்கு பேர் தான் வேறு. நம்மளோட ஜெபம் எல்லாம் ஒன்று தான், ஆனால் ஜெபத்துக்கு நம்ம தான் பேர் வச்சுக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்தினால என்னுடைய வாழ்க்கையை தான் மாற்றத்தை உண்டு பண்ணியிருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லை. உண்டு பண்ணாமல் இருந்தால் நான் இன்னும் தோசையை தான் திருப்பி போட்டு கொண்டு இருக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் இன்னும் எந்த விதமான திருப்பத்தை நான் இன்னும் பார்க்கலை. அப்போ அங்கே போய் கேட்குறாங்க, எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. அப்போ சீடர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்குறாங்க.
இயேசு கிறிஸ்துனுடைய ஜெப வல்லமையை பார்க்குறாங்க. இயேசு பிதாவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பார்க்குறாங்க. அவர் அதிகாலையில் எழுந்து போய் பிதாவோடு நேரத்தை செலவழித்து அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களை வெளிப்படுத்துகிறத பார்க்குறாங்க. இவங்க யோசிக்கிறாங்க, இந்த ஜெபம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். அப்போ இந்த ஜெபத்தை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. அப்போ அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை மனப்பாடமாக பண்ணி வச்சு தலைமுறையாக பாரம்பரியாக சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அதை கடகடா 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 குடுகுடு நடுவில் பள்ளம் முடிஞ்சு போச்சு இல்லை? இப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் நிற்க வச்ச அர்த்தங்கள்ங்க யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு மாதிரி. அந்த ஜெபம் ஒரு மாதிரிங்க. எக்ஸாம்பிள், ஒரு மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி ஜெபம், ஒரு எக்ஸாம்பிள். அதே பரலோக மந்திரம் அதே மந்திரம், அதே பரலோக மந்திரம் அதே மந்திரம். இதை சொல்லுறதால ஆண்டவருக்கும் அந்த மந்திரம் கிடைச்சான்னு தெரியாது. அதுக்கு பேர் மந்திரம் வேறு இல்லை. மந்திரம்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. காரணம், அவங்களுக்கு இன்னும் ஜெபிக்க தெரியல. அப்போ ஏற்கனவே அவங்க ஜெபித்து கொண்டிருந்த வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கையை மாற்றலை. இப்போ அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஜெபத்தை கேட்குறாங்க. அப்போ இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபம் எப்படி ஜெபிக்கணும் என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறது போல அவங்களுடைய வாழ்க்கையும் தெரியாமலே இருந்து கொண்டு இருக்கிறது. எதுக்கு வாழணும்? யாராவது கேளுங்க, எப்படி இருக்கு? ஏதோ இருக்கிறோம். என்ன செய்றீங்க? ஏதோ செய்கிறோம். எங்கே போகிறீங்க? எங்கேயோ போகிறேன். அப்போ எப்போதும் போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து உங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாலும் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாலும் மாற்றம் அதனால் வரப்போகிறது கிடையாது. அப்போ எப்போதும் போல் நம்முடைய வாழ்க்கை இருப்பதற்காக அல்ல, எப்போதும் இல்லாததை போல தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழணும்னு சொன்னால் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டுங்களேன். இப்போ யாக்கோபு ஒன்று சொல்கிறாரு நம்ம எல்லாரையும் பார்த்து, நம்முடைய ஜெபம் இன்னைக்கு பெரும்பான்மையான மனுஷனுடைய ஜெபம், நான் சொல்லுறது எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான் சொல்லியிருக்கிறேன். ரட்சிக்கப்படாதவங்களை பற்றி நம்ம பேச தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குதான்? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2-3 வரை உள்ள வசனங்களை வாசிங்களா டக்குன்னு. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையாக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஓகே, இப்போ இந்த வசனத்தில் பாருங்கள், யாக்கோபு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கொள்ளுங்க, இச்சை. ஆமீன். நீங்கள் இச்சித்தும் அது உங்களுக்கு கிடைக்கவில்லை. அதனுடைய பின்பகுதி கடைசியாக சொல்லுது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, நம்ம எல்லாருக்குமே 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. உண்மையாகவே கருத்தாக ஒழுங்காக ஜெபிக்கிறவங்களை பற்றி நான் தப்பாக சொல்லலை. ஒருவேளை கடமைக்காக எதையோ ஒன்று நான் ஜெபிக்கணும் என்பதற்காக ஜெபிக்கிற நம்முடைய ஜெபத்தை பற்றி இங்கே யாக்கோபு தெளிவாக சொல்கிறார். என்னன்னு சொன்னால், நம்ம இச்சித்து கொண்டு இருக்கிறோமா, நம்முடைய ஜெபம் தகாத விதமாக இருக்கிறதாம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையும் நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. அப்போ ஜெபிக்கும் போது சகோதரனே சகோதரியே எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். போன வாரம் சொல்லியிருந்தேன், வார்த்தைகளை தெரிந்தெடுத்து வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் ஜெபிக்கிற விதத்தை எப்போதுமே நிதானித்து நீங்கள் ஜெபிக்கணும். படபடபடன்னு நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஜெபித்த உங்களுக்கு ஒரு வேளை திருப்தியாக இருக்கும், ஆனால் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை கிடைக்காமல் இருக்கும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ள நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லலை. நீங்கள் ஆசையை போய் தேவனிடத்தில் சொல்லலாம், உங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம். ஆண்டவர் எனக்கு இது வேணும், ஆண்டவர் எனக்கு இந்த பொருள் வேணும், ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு கார், எனக்கு ஒரு குழந்தை, எனக்கு ஒரு செல்வம், இதான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். அது உங்களுடைய ஆசை. ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஆசையை குறிச்சோ விருப்பத்தை குறிச்சோ ஆண்டவர் தவறு நீங்கள் சொல்லலை, அது ஒரு தகாத ஜெபம்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறார், இச்சித்து நீங்கள் இச்சிக்கிறீங்க, நான் இச்சிக்கிறேன். என்னுடைய ஜெபம் இச்சையான ஒரு ஜெபமாக இருக்குது, ஒரு தகாத ஜெபமாக இருக்குது. அப்போ அதனால் நீங்கள் கேட்டும் உங்களுக்கு அந்த ஜெபத்தினால எந்த விதமான நன்மையும் கிடைக்காம இருக்கிறது என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம் அல்லது பல மணி நேரம் ஜெபிக்கிறோங்கிறீங்க, அது ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறீங்க. அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்குதுன்னு சொன்னால் அந்த 10 நிமிஷம் ஜெபம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மெய்யாரான ஒரு ஜெபம் இல்லைங்களா? அந்த ஜெபம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ரெகுலராக இருக்கணும்.
ஒரு சிலர் ஒரு நாள் 3 மணி நேரம், ஒரு நாள் 1 மணி நேரம், ஒரு நாள் 10 நிமிஷம், ஒரு நாள் 5 நிமிஷம், ஒரு நாள் தூங்குறதுக்கு முன்னாடி, அதுக்கு பேர் ஜெபம் இல்லை. ஜெபம் என்பது ஒரு சீராக இருக்கணும் பாருங்க, ஒரு தெளிந்த நீரோட்டத்தை போல இருக்கணும். உங்களால் 1 மணி நேரம் கொடுக்க முடியலையா, பரவாயில்ல, அரை மணி நேரம் கொடுங்க, அரை மணி நேரத்தை ரெகுலராக கொடுங்க. சரி, அரை மணி நேரமாக முடியாத ஆளாக்கிற 10 நிமிஷம் ஜெபிங்க. 10 நிமிஷமாக என்னால் கொடுக்க முடியலன்னு சொன்னீங்களா நீங்கள், அவ்வளோதான். அப்போ எல்லா ஜெபத்தையும் ஒரு ரெகுலரைஸ் பண்ணுங்க. ஒரு சிலர் நான் காலைல தான் ஜெபிப்பேன், ஜெபிங்க. காலைல ஜெபிக்காதவங்க பெரிய குற்றம் பண்ணிட்டாங்களா, கிடையாது சாயங்காலம் ஜெபிங்க. ஒரு சிலர் காலையில் ஜெபிக்க முடியாது, சாயங்காலம் ஜெபிங்க. சிலருக்கு காலையிலே முடியாது, சாயங்காலம் முடியாது, மதியானம் ஜெபிங்க. இல்லை, ஜெபம் என்பது என்னதுங்க? உங்கள் அப்பா கிட்ட பேசிடுதுங்க. ஏன் காலைல 5 மணிக்கு போய் அப்பாட்ட பேசுறது தான் அப்பாவுக்கு பிடிக்குமா? நான் கேட்குறேன் உங்ககிட்ட. அது 5 மணிக்கு எழுந்துச்சு ஜெபிக்கிறவங்களுக்கு, அது முடிஞ்சவங்களுக்கு, அவங்க அது சில உடம்பு சரியில்லாத இருக்கும், காலைல 5 மணிக்கு எழுந்துச்சி ஜெபிக்க முடியாது. அப்போ அவங்க என்ன தான் எழுந்துச்சி உட்காந்தாலும் அங்கே சாமி தான் ஆடினுக்கணும். என்ன பண்ணிக்கணும்? ஆமாம் இல்லை. அப்போ ஜெபம் நேரம் முக்கியம் கிடையாது, ஜெபம் காலம் முக்கியம் கிடையாது, ஜெபம் கிழமை முக்கியம் கிடையாது. ஜெபம் முதல்ல பண்ணுறவருக்கும் பண்ணுறதை கேட்கக்கூடியவருக்கும் ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப், ஒரு தொடர்பு. அந்த தொடர்பை நீங்கள் எப்போ வேணாலும் ஏற்படுத்திக் கொள்ளலாங்க. கரங்களை தட்டுங்களேங்க. அவர் நம்முடைய தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறது கிடையாது. அவர் நம்ம கூட நீங்கள் எப்போ அப்பா பிதாவேன்னு கூப்பிட காத்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் காத்து கொண்டு இருக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போது 1 மணி நேரம் நான் ஜெபிச்சேன் சொன்னது போல், என்ன ஜெபிச்சிங்க, எதுக்காக ஜெபிச்சிங்க, எப்படி ஜெபிச்சிங்க, என்னத்தை சொல்லி ஜெபிச்சிங்க, அது நான் தெரியாமல் 1 மணி நேரம் கிடையாது, நீங்கள் 100 மணி நேரம் ஜெபிச்சா கூட நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அநேகர் இடத்துல முதல்ல ஜெபம் இல்லை, ரெண்டாவது ஜெபம் இருந்தாலும் அது ஜெபமாக இல்லை. ரெண்டுக்கு அர்த்தம் புரியுதுங்களா? புரியுதுங்களா? முதல்ல அநேகர்கிட்ட ஜெபம் இல்லை, அப்படியே ஜெபிச்சாலும் அது ஜெபமா இல்லை. ஏன்னா அவங்க தன்னுடைய இச்சைகளை சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஆசை விருப்பம் இதுக்கும் இச்சைக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் அதை புரிஞ்சாதான் இந்த வசனத்தை என்னடா இப்படி சொல்லிட்டாரு யாக்கோபு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அவர் சொல்கிறாரு, உங்கள் இச்சைகளை போய் நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்கள் ஜெபம் தேவனுடைய பார்வையில், ஏன் ஜெபமும் சேர்ந்து தான் தேவனுடைய பார்வையில் தகாத ஒரு ஜெபமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. அப்படின்னு சொன்னால் ஆசைக்கும் விருப்பத்துக்கும் என்ன அர்த்தம், இச்சைக்கு என்ன அர்த்தம், அது தெரிஞ்சால் தானே என்னுடைய ஜெபம் இச்சையா அல்லது ஆசையாக நான் சொல்ல முடியும். பாருங்கள், உங்களுடைய ஆசையை தேவனிடத்தில் நீங்கள் எல்லாம் எப்போனோ சொல்லலாம். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் 14 யோவான் ஆண்டவர் சொல்ற, என் நாமத்தினாலே எதை, அந்த எதை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் யாராவது சொல்லுங்க? எவ்ரிதிங் இங்கிலீஷில் போட்டிருக்குது. எவ்ரிதிங், எல்லாமே 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 இருக்குது. அதில் வந்து இது கெட்டது இது நல்லது அது இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு, ஒரு உரிமை கொடுத்துருக்கிறார். என் நாமத்தை சொல்லி எது வேணா கேளு, நீ எதை வேணா கேளு, அது நல்லதா கெட்டதா உனக்கு ஏன் அதெல்லாம் தேவை கிடையாது, நீ முதல் கேளு. நிறைய பேர் கேட்கறது கிடையாது, அதான் பிரச்சனை. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினால இதுவரை நீங்கள் எதையும் கேட்டது இல்லை நீர்றாரு. பிரச்சனை என்னன்னு சொன்னால், நமக்கு ஜெபிக்க தெரியும், தேவனுடைய நாமத்தை தெரியும், ரெண்டையும் பயன்படுத்தி தேவனுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அவர் எனக்கு கொடுப்பார் என்பது மாத்திரம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ அது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நான் கேட்கிற விதம் மாறும். இல்லை, நீங்கள் எதை வேணாலும் கேட்கலான்னு சொல்லி ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த எதையோன்ற வார்த்தைக்கு நான் ஒரு வியாக்கணம் கொடுத்தேன்னு நான் தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். அதுக்கு சித்தமானது கேட்கணும், அவருக்கு பிடிச்ச அது எனக்கு எப்படி தெரியும்? சொல்லிட்டாரு, எதை வேணால் கேளு. இப்போ உங்கள் புள்ள இருக்குது, உங்கள் புள்ளையை கூட்டு இன்றைக்கி மதியம் சாப்பிட போகிறோம், எது வேணால் கேளுன்றீங்க, ஓகேங்களா? இப்போ உங்கள் புள்ள வந்து உட்காந்து யோசிக்குமா, அப்பாவுக்கு இது பிடிக்காது, இது அது பிடிக்காது, இது கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது சொல்ல எனக்கு மகத்துலாவில் வாங்கி கொடுங்க, எனக்கு கேஎஃப்சி வாங்கி கொடுங்க, எனக்கு அங்கே எட்டுன்னு போங்க, ஷினுவா ரெஸ்டாரண்ட் எட்டுன்னு போய் அட கஞ்சை ஊற்றுங்க, ரொட்டியை கொடுங்க, ஏதோ ஒன்று கேட்குதில்ல, கேளுங்க. ஆண்டவர் சொல்கிற கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் சமாதானம் எல்லாமே. ஆமாம், கேளுங்கள். அப்போ நம்ம கேட்க மாட்டோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அநேக இடத்துல இன்னைக்கு ஜெபம் இல்லை முதல்ல, ரெண்டாவது அவங்க ஜெபிக்கிறது ஜெபமே இல்லை. அப்போ எப்படி ஜெபிக்கணும் என்பது அவங்களுக்கு தெரியல, அல்லது எப்படி ஜெபிக்கக்கூடாது என்பது அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும். சொல்லுது புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் வந்து சபைக்கு வரத்துக்கு கஷ்டப்படுறாங்க, ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். எப்படி கொடுப்பார் ஆண்டவர்? புரியுதுங்களா? அப்போ தேவனிடத்தில் முதல்ல தேவனுடைய நாமத்தை சொல்லி நான் கேட்க தெரிஞ்சு கொள்ளணும். எனக்கு ஜெபிக்க தெரியாமல் என் ஜெபத்தை கேட்கிறவர் எனக்கு எப்படி கொடுப்பார் என்கின்ற முதல் அந்த ஒரு ரகசியத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
ஆமீன். இப்போதான் நம்ம வாசித்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க போறோம். யோவான் 16:24 ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாயும் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நான் சொன்ன முதல்ல 14:14 ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. 2 அதிகாரம் தள்ளி ஆண்டவர் சொல்றாரு சீடர்களை பார்த்து, அப்பா இது வரைக்கும் நீங்க என் நாமத்தினால எதையும் கேட்கல. யாரை பார்த்து சொல்றாருங்க? யூதர்களை பார்த்து சொல்லல, புரஜாதிகளை பார்த்து சொல்லல. 3.5 வருஷம் இயேசு கூட இருந்து, அப்பா எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஜெபிக்க கற்றுக்கொண்ட சீடர்கள் சொல்றாங்க. சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் என் நாமத்தினால் நீங்க எதையும் கேட்கல. இப்ப ஏன் சீடர்கள் கேட்கல அப்படின்னு சொன்னா, இயேசு கூட இருந்தாரு, அவங்களுடைய தேவைகளை எல்லாம் இயேசு சந்திச்சாரு. அவங்களுக்கு பசியா இருந்தது இயேசுக்கு தெரியும், அதை சந்திச்சாரு. அவங்களுக்கு பிரச்சனை வந்தது இயேசு சந்திச்சாரு. எதிரிகள் வந்தாங்க, இயேசு சந்திச்சாரு. ஆபத்து வந்தது இயேசு சந்திச்சாரு. நடந்து போனாரு, கூட இட்டுன்னு போனாரு. படகுல போனாரு, கூட இட்டுன்னு போனாரு. உட்கார்ந்தாரு, கூட வச்சிருந்தாரு. படுத்தாரு, கூட வச்சிருந்தாரு. அப்ப அவங்களுக்கு இயேசுவின் இடத்துல ஒன்றை கேட்கணும் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியல. காரணம், இயேசு எப்போதும் என் கூட இருக்கிற போறாரு, அவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால நீங்க யாரும் இது வரைக்கும் என்கிட்ட ஒண்ணுமே கேட்டது கிடையாது சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, என் நாமத்தினால நீங்க என்னிடத்துல கேளுங்க. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்ற ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன வேணும் என்பது அவருக்கு தெரியும், எனக்கு என்ன வேணும் என்பது அவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு தெரியும், ஆனா முதல்ல உனக்கு தெரியணும். உனக்கு தெரிஞ்சாதான் நீ என்கிட்ட கேட்ப. இன்னைக்கு போய் யாராவது ஒரு சிஸ்டர் ஏஞ்சி பார்த்து டக்குன்னு உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்களேன். என்ன பஸ்ட் திடீர்னு இப்படி கட்டிட்டீங்க, இப்படிலாம் கேட்டால் நான் யோசிக்கணும். இப்போ ஆண்டவர் வந்து உங்ககிட்ட கேட்கும்போது அதான் சொல்லுவீங்க இல்லை? இப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்கிறாங்க, எக்ஸ் வருஷக்கணக்காக ஜெபிச்சுன்னு இருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், என்ன சிஸ்டர் ஜெபிச்சுன்னு இருக்கிறீங்க? அது ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? நான் நிறைய ஜெபிச்சுன்னு இருக்கிறேன். சரிங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அதுவா, இருங்க நான் இப்போ என் நோட்டெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிடுறதுக்குள்ள நான் போயிடுவேன்ல. அப்படி தான் ஆண்டவரும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சதுன்னா நீ கேளுப்பான்ட்டார். ஆமாம். இப்போ அந்த ஒரு புள்ள இருக்குது, அந்த பிள்ளைக்கு ஞானம் வேணும் படிக்கிறதுக்கு, ஒரு பிள்ளைக்கு வேலை வேணும், ஒரு பிள்ளைக்கு படிப்பு ஏதோ ஒன்று வேணும். அப்போ அந்த புள்ள அதையே யோசனை பண்ணி இருக்கும்போது யார் வந்து கேட்டாலும் அந்த புள்ள அதை பற்றி தான் பேசும். ஆமேன். அப்போ இயேசுவே வந்து கேட்கும்போது அந்த புள்ள சொல்லும், ஆமாம் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுங்க, ஆண்டவர் இந்த புடி. இப்போ அந்த புள்ள, ஆமாம்மா நான் படிக்கணும், பேனா வாங்கணும், பென்சில் வாங்கணும், அன்றைக்கி அந்த நோட்டில் எழுதி வச்சேன், அதுக்காக நான் கடையில் போய் ஒரு நோட்டு வாங்கணும், நான் எழுதிலாம் வச்சேன், இருங்க ஆண்டவர் நம்ம யோசனை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? போயிடுவார். அப்போ முதல்ல ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், அது முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கின்னு உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட நீ கேளு. நீ என்கிட்ட கேட்டாதான் நான் அதை உனக்கு கொடுப்பேன். நான் அப்போ உனக்கு கொடுக்கும் போது உன்னுடைய சந்தோஷம் எப்படி ஆகுமா? நிறைவா இருக்கும். நல்ல காரியங்களை தட்டுங்க. அப்ப அநேகர் இச்சையான காரியங்களை பேசி அல்லது அநேகர் தகாத விதமா ஜெபித்து அநேகர் வேண்டாத காரியங்களை ஜெபித்து இருந்த சந்தோஷம் அவங்களுடைய வாழ்க்கையில போயிடுச்சு. அப்ப நான் கேட்டேன், இன்னும் யாரும் பதில் சொல்லல. ஆசைக்கும் விருப்பத்துக்கும் என்ன அர்த்தம், இச்சைக்கு என்ன அர்த்தம்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. இதுல விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த பழத்தை குறித்து சொல்றாங்க. ஆண்டவர் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பழங்களை உண்டாக்கி வைத்து அதை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்துட்டார், நீங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டார். இப்போ ஆண்டவர் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய சகல கனிகளையும் சகல விருட்சகங்களையும் உருவாக்கி வச்சு இதை ஆண்டு கொள்ளுங்கள், அதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த அம்மா ஒரு பழத்தை பார்க்குது. பழத்தை பார்த்துட்டு முதல்ல நல்லா அழகாக ஆரம்பிக்குது பாருங்களேன். அந்த பழம் புசிப்புக்கு நல்லது, சந்தோஷம், நல்லா இருந்தால் எடுத்து நீங்கள் சாப்பிட்றலாம், தப்பு கிடையாது. ரெண்டாவது, பார்வைக்கு ரொம்ப இன்பமாக இருக்குதான் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா அந்த பழத்தை ஒரு நாள் பார்க்கல, அதை டெய்லி போகும்போது வரும்போது டெய்லி போகும்போது இந்த பழத்தை இங்கே ஒரு பழம் பார்க்குது, இது ஆண்டவர் கொடுத்த பழம், என்னால் இந்த பழம் இப்படி தான் ஒரே மாதிரி தான் இருக்குது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குது. அடுத்தது சொல்லுது பாருங்க, இந்த பழம் புத்தியை தெளிவிக்குதான். அப்போ நான் அர்த்தம்னா ஆண்டவர் கொடுத்த பழம் நல்லா இல்லை, இந்த பழம் ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிட்டு 3வது சொல்லுது, இந்த பழம்
இச்சிக்கப்படத்தக்கது. இச்சிக்கப்படத்தக்கதுன்னு சொன்னால் ஆசை பேராசை அதெல்லாம் கிடையாது. இச்சிக்குதுன்னு சொன்னால் தேவன் கொடுக்காத அல்லது தேவன் வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு காரியத்தை அடம் பண்ணி பெற்றுக்கொள்வது பேர் தான் இச்சை. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு இது வேணாமான்னு சொன்ன ஒரு காரியத்தை வேணும்னு அடம் பண்ணிட்டு அப்படியே என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் பிடிவாதம் பண்ணி அதை நீங்கள் வாங்குறீங்கல்ல, அதுக்கு பேர் இச்சை. அது ஒரு பொண்ணாக இருக்கட்டும், அது ஒரு பெண்ணாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ஒரு காராக கூட இருக்கட்டும், ஒரு வேலையாக கூட இருக்கட்டும். ஆண்டவர் ஒரு சில நேரத்துக்கு ஒரு சில வேலையை வேணான்னு சொல்லுவார். அதை அடம் பிடிச்சி நான் வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்துன்னு எனக்கு குத்துது குடையுது உட்கார இடத்துல எனக்கு குண்டு ஊசி வச்சுக்கிறாங்க கீழேன்னு சொன்னீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு என்னாச்சுங்க, ஆசை கிடையாது, அது உங்களுக்கு இச்சை. இப்போ ஏவாளையும் ஆதாமியம் பார்த்து கோடிக்கணக்கான பழத்தை உருவாக்கி இதெல்லாம் நீ சாப்பிடுங்கன்னு சொன்னால் இந்த அம்மா ஒரு பழத்தை பார்த்து தான் புசிப்புக்கு நல்லது. அப்போ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்குது. நிறைய பேர் இப்படி தான் போய் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்துருது. அப்போ இச்சை இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு பொண்ணை பார்க்குறது அல்லது ஒரு பையனை பார்க்குறது அது மட்டும் இச்சை கிடையாது. ஆண்டவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது எனக்கு வேணும்னு சொன்னால் எனக்கு அது இச்சை. அது எதுவும் வேணாலும் இருக்கட்டும். ஒரு அழகான பொண்ணாகவும் இருக்கலாம், அழகான பையனாகவும் இருக்கலாம், அல்லது 60 வயசு ஆயாவாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வேணான்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன அர்த்தங்க, வேணாம். ஆண்டவர் வேணான்னா வேணாம், நோன்னு சொன்னால் நோ. அதுக்கு நீ 1000 காரணம் சொல்லு, சப்ப கட்டெலாம் கட்டுங்க, எந்த கட்டு கட்டினாலும் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம நின்று சொல்லி தான் ஆகணும். அப்போ இச்சை. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுறீங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், சில விஷயங்கள் உங்களுடைய ஆசைகளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவது தவறே கிடையாது. உங்களுக்கு யாருக்காவது 1 கோடி ரூபா வேணுமா? யாருக்கு வேணுங்க? யாருக்கும் வேணாமா? எனக்கு வேணும், கை தூக்குங்க. எல்லாம் 1 கோடி வேணாமா யாருக்கும்? ஏங்க 1 கோடி உண்மையை விளையாட சொல்ல 1 கோடி வேணுமா அப்படின்னு சொன்னால் 1 கோடி வேணும். 1 கோடி உங்களுக்கு வேணும்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லு தப்பா ரைட்டா? என்னங்க வேணும் சொல்லுங்க, அது உங்கள் ஆசை. அதாவது அது உங்களுக்கு கிடைக்குது கிடைக்கல அது வேற விஷயம். சரி, உங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு வேணும். ஒரு வாலிப பிள்ளை கேட்குறான், நான் கேட்டால் தப்பு இல்லை. ஒரு வாலிப பிள்ளை சொல்கிறான், எனக்கு வயசாகிடுச்சு, நான் கல்யாணம் பண்ண இன்னும் ஒரு அழகான பொண்ணு வேணும். தப்பா ரைட்டா? நியாயம். ஒரு அழகான ஒரு வாலிப பொண்ணு 20 to 25 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு ஒரு அழகான வாலிபனை கேட்குது, இதெல்லாம் நியாயம். இப்போ அது உட்காந்து நான் அழகான வாலிபனை கேட்குறது தப்பா ரைட்டா? எது உனக்கு இந்த ஆராய்ச்சியெல்லாம் உனக்கு தேவையில்லை. அதை தான் ஏவாள் பண்ணான். போய் ஆராய்ச்சி பண்ணுறான், அது புசிக்கிறதுக்கு எப்படி இருக்கும், அது என்ன கலரு, என்ன நேரம், உள்ளே எப்படி இருக்குது, வெளியே எப்படி இருக்குது, இதெல்லாம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு கடைசியாக அந்த அம்மா ஆராய்ச்சி பண்ண வேண்டியதை விட்டுட்டாங்க. அதனால் மனுஷ குலமே ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போச்சு. இப்போ அந்த பிரிந்து போன உறவை தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்து மறுரூபப்படுத்தி நமக்குள்ளார வந்து வாசம் செய்து உங்களையும் என்னையும் நேசிக்கும்படிக்காக அந்த பூமிக்கு வந்து இருக்கிறாங்க. நான் கரையில் தட்டுங்களேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு சொன்னால் என்கிட்ட கேளுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஜெப நேரம் சந்தோஷமாக இருக்குதா? யாராவது சந்தோஷமா ஐயோ எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன் அப்படி ஒரு சந்தோஷமா போயிருக்கிறீங்களா? அப்படி போனீங்கன்னு சொன்னால் அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆமேன், அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் தான் ஜெப நேரம். அதை துக்கத்தோடு நிறைய பேர் பாருங்கள் தூங்கி ஊந்துனே ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது நிறைய பேருக்கு, தெரியுங்களா? உங்களை யார் 5 மணிக்கு ஜெபிக்க சொன்னது? உங்களால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னால் 5 மணிக்கு எழுந்திரிக்காதீங்க. இன்னும் 6 மணி வராதா? வாழ்க்கையில் 7 மணி வராதா? நிறைய பேர் பாருங்கள் 5 மணிக்கு எழுந்திரிக்க வேண்டியது போய் மூஞ்செல்லாம் கைட்டு வந்து உட்காந்துன்னு போர்வத்துக்கு போத்திக்கின்னு கொண்டாந்து பச்சா டங்குன்னு தலை விடும் அப்படியே. அப்புறம் ஆண்டவரே சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், நான் படுக்கிறேன். உங்களுக்கு யாருக்கு இதெல்லாம்? வீட்டில் இருக்கிறவங்க 8 மணிக்கு கூட ஜெபிங்கப்பா. இது என்ன உங்கள் அப்பா கூட பேசுகிறதுக்கு நீங்கள் தான் அவர் உங்ககிட்ட அதை நேரம் கேட்டாரா? உங்ககிட்ட அதை நேரம் கேட்டாரா? 5 மணிக்கு ஜெபி சொல்லி உங்களை யாரும் கேட்டாரா? இல்லை 10 மணிக்கு கேட்டாரா? நைட்டு 12 மணிக்கு கேட்டாரா? சிலர் 1 மணிக்கு உட்காந்து ஜெபிக்க வேண்டியது. 1 மணி தூங்குற நேரம். துக்கமாக ஜெபிக்காதீங்க, கஷ்டத்தோடு ஜெபிக்காதீங்க. ஒரு வேண்டா வெறுப்பு பாருங்களேன். நிறைய வாலிப பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்கலாம் சொன்னால் அது ஒரு வேண்டா வெறுப்பாக ஜெபிக்கிறது. ஜெபம் பண்ணியாம்மா ஏன்னா அவங்க அப்பா கூட பேசுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க அப்பா முகத்தை பார்க்க விருப்பம் இல்லை. அவங்க அப்பாவோடு கூட அன்பாக 4 வார்த்தை பேசி அவர்கிட்ட விசாரித்து அவருடைய காரியங்களை தெரிந்து கொண்டு வருவதற்கு பிடிக்கல. அப்போ ஒரு வேண்டா வெறுப்பான ஒரு ஜெபமாக மாறிடுச்சு. 2வது, ஒரு போராட்டத்தில், ஒரு குழப்பத்தில், ஒரு சண்டையில் மனம் வந்து கோபமாக இருக்கும்போது, எரிச்சலாக இருக்கும்போது, அல்லது மனம் இப்படி அப்படியே அலைஞ்சுன்னு இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கணும்னு நினச்சா கூட உங்களால் ஜெபிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா மனதை ஒருநிலைப்படுத்த முடியாது. அங்கே போய் ஒரே தூதியாக 1 மணி நேரம் சொல்லுங்கிறானும் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜெபிப்பதற்கு காலம், நேரம், சூழ்நிலை, பிரச்சனை, பாடு, வேதனை, இது எதுவுமே பிரிக்க முடியாது. அப்போ அப்போஸ்தலர் பவுல் இப்படியாக எழுதுறாரு, எந்த சூழ்நிலையும் என்னை விட்டு தேவனிடத்துலேருந்து பிரிக்க முடியாது. ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு, நீங்கள் போய் வாசிச்சு பாருங்கள் வீட்டில் போய். பெரிய லிஸ்ட்டு, மரணமோ ஜீவனோ வாழ்வோ தாழ்வோ அதுவோ இதுவோ எதுவோ எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. காரணம், என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்துவை நான் போய் சந்திக்க போகிறேன். எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய பலன் என்னுடைய ஜெப நேரத்தில் எனக்கு உண்டாகிறது. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். மன ரம்மியமாக நான் வாழ கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாருங்க. அப்போ எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயம் மன ரம்மியமாக இருக்கும். மன ரம்மியம்னா என்னது சொல்லுங்கள்? இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். என்னதுங்க மன ரம்மியமாக? ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படியே அப்படி தாங்களா சிஸ்டர் இங்கிலீஷில்? ப்ளசண்ட்டாக இருக்கணும். அப்படியே ஒரு துன்பத்தை பார்த்துட்டு, ஒரு துயரத்தை பார்த்துட்டு, ஒரு வேதனையை பார்த்துட்டு, அல்லது ஒரு சந்தோஷத்தை பார்த்துட்டு கிடையாது, ஒரு ப்ளசண்ட்டாக இல்லைங்களா? நம்ம தம்பி எங்கள் ராய் ஒரு காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் போடுவார் எவ்ரிடே. போன ஞாயிற்றுக்கிழமை வந்தார் சபைக்கு, திங்கக்கிழமையில் காலேஜ்னு பிளஸ்டு மார்னிங் பாஸ்டர்னு போடுவார். அதை பார்த்து தான் நானும் நிறைய எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட் தான் போட்டுருக்கிறேன், யாருக்கும் பிளஸ்டுன்னு போட்டது கிடையாது. அவர் வந்து போன வாரம் தான் வந்தார், இதுக்குள்ளே 7 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கூட காலைல போட்டார் பிளஸ்டு மார்னிங் பாஸ்டர்னு போடுவார். நான் என்ன இப்போ பதில் போடுவேன்? பிளஸ்டு பான்னு போடுவேன். ஓகே, அவர் பிளஸ்டு மார்னிங் பாஸ்டர் போட, நான் பிளஸ்டு பான்னு போடுவேன். அப்போ காலையில் நமக்கு அவர் நம்மளை வாழ்த்துறாரு பாருங்க. ஆமென். அப்போது எதுக்கு சொல்ல வரனா, நம்மளுடைய மனம் ரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் இங்கே சொல்கிறாரு. அப்போ அந்த மனம் ரம்மியமாக இருக்கிறது உங்களுடைய ஜெப நேரத்தில். நிறைய பேர் ஜெபிச்சுட்டு வந்து கவலைப்பட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேர் ஜெபிச்சுட்டு வந்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி ஆளெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கணும். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 பாருங்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். முதல்ல சொன்னாரு, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஜெபம் நேரம். இப்போ இங்கே ஆண்டவர் சொல்றாரு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் ஜெபம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படுறியா, கஷ்டமாக இருக்கிறியா, துக்கத்தோடு இருக்கிறியா, வேதனோடு இருக்கிறியா, வருத்தத்தோடு இருக்கிறியா, கடன்காரன் வீட்டு தேடி வந்துட்டானா, ஒரு வியாதியா, நோயா? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். இப்போது நீங்கள் எப்படி வரீங்க என்பது அவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், அதை பற்றி நீ கவலைப்படாத. எதை பற்றி கவலைப்படாதீங்க? உங்களை சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. காரணம், அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது. அந்த வல்லமை இடத்துல நீங்கள் வந்தால் போதும். நல்லா காரியங்களை தட்டுங்களேன். அப்போ அந்த வல்லமை இடத்துல நீங்கள் வந்து முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் ஏறிடுங்க. அப்போ உங்களுடைய சூழ்நிலைகளை நான் மாற்றி உங்களுக்குள்ள இல்லாத தெய்வீக சமாதானத்தினால உங்களுடைய இருதயங்களை நான் நிரப்ப போகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தொலைச்சிட்டு அதை எங்கெங்கேயோ தேடிக்கொண்டு இருக்கிறோம். சினிமாவில், டிவியில், சாப்பாட்டில் எங்கேயோ தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் ரொம்ப எளிமையான ஒரு வழி சொல்கிறாரு, எல்லாத்தையும் மறந்துடு, கவலைப்படாத. நீ கவலைப்படுறதுனால உன் சரீரத்தில் ஒரு முழத்தை யாரும் கூட்ட போகிறதும் கிடையாது, ஒரு முடி உதிர்வதை தடுக்க போகிறதும் கிடையாது. கவலைப்படாமல் அதற்கு பதில் என்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். ஜெப ரூமுக்குள்ள வா, உன்னுடைய சூழ்நிலையில் மறந்து நீ என்ன மாத்திரம் அங்கே நோக்கி பாரு. நீ நோக்கி பார்க்கும்போது உன்னுடைய சிந்தனைக்குள்ள, உன்னுடைய எண்ணத்திற்குள்ளார என்னுடைய வல்லமையை நான் வைத்து என்னுடைய சமாதானத்தில் நான் உன்னை நிரப்ப போகிறேன். அப்போ பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க தான் அதிகம் இல்லை? அநேகர் ஜெபிக்க போகும்போது எந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருக்கிறோம் இல்லை? யோசனை பண்ணி இருக்கிறீங்களா? எப்பயாவது நீங்கள் ஒன்றுமே இல்லை மண்டையில் அப்படியே ஃப்ரீயாக ஜெபிக்க போகணும் யாருன்னா போயிருக்கிறீங்களா? நாங்கள் போகும்போதே ஏதோ ஒரு காரியத்தை, ஒன்று தேவை மண்டையில் வந்துடும், அல்லது ஒரு பிரச்சனை வந்துடும், அல்லது ஏதோ ஒரு கவலை வந்துடும், எதையோ ஒன்று நம்ம எடுத்துக்கொண்டு போகிறோம். அப்படி தானுங்களே? அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ அப்படி வந்தினா நீ எதை பற்றி பேசின்னு இருப்ப? என்கிட்ட உட்காந்துன்னு அதை பற்றி தான் பேசின்னு இருப்ப. என்னை பற்றி பேசுவியா? நம்ம யாராவது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் எப்படி இருக்கிறீங்க யாருன்னா கேட்டுருக்குறோமா? ஜெபத்தில் யாராவது ஆண்டவரை பார்த்து கேட்டுருக்கிறீங்களா? ஆண்டவர் எப்படி இருக்கிறீங்க? சரி, யாராவது ஆண்டவரை பார்த்து ஐ லவ் யூ டேடி சொல்லியிருக்கிறீங்களா? ஓகே, 2-3 பேர் கேட்டுக்கிறாங்க. வெரி குட். ஆமாம்,
இப்போ நம்ம அப்பாவை வந்து சும்மா பிள்ளைங்க கலம் பண்ணுதுங்க, முத்தி கொடுக்குதுங்க, கட்டி பிடிக்குதுங்க. இயேசுவை அந்த மாதிரி யாராவது பார்த்து ஐ லவ் யூ டாடி, எப்படி இருக்கிறீங்க, பரலோகத்துலலாம் நல்லா இருக்குதுங்களா? ஒரு ஊழியக்காரர் அப்படி ஜெயிப்பாரான், ஆண்டவரே பரலோகத்தில் நல்லா இருக்கிறாங்களா, தேவத்துக்கு நல்லா இருக்கிறாங்களா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, யாராவது உங்களை துக்கப்படுத்திட்டாங்களா, அப்பெல்லாம் கேட்பாராம். நம்மளாம் அந்த மாதிரி கேட்போம். காலையில் ஏஞ்சி ஆண்டவர்கிட்ட உட்காந்து சும்மா ஆல்ரெடி ப்ரைஸ்லோ ஆண்டவர் எப்படி இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு ப்ரைஸ்லடா சொல்லக்கூடாதா? ஆமாம், அவ்வளோதாங்க. அவரை பார்த்து ப்ரைஸ்லாட் ஆண்டவர் எப்படி இருக்கிறீங்க பிரதர், என்ன பிரதர் ஆமாம், என்ன சரி சொல்கிறீங்க? ஆமாம், காலையில் கணவனே கண் கண்ட தெய்வம் நிறுத்த முன்னாடி தெய்வமே கண் கண்ட கணவனாக மாற்றிக்கோங்க. அவர் தான் நம்முடைய அப்பா, கணவர் எல்லாமே. ஆமேன். அப்போ உங்களுடைய ஜெப நேரத்தை அதிகமாக்குவதற்கு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, ஆண்டவரை பார்த்து நல்லா சொல்லுங்க. ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்பட்டு கவலையோடு கூட என்னுடைய சமூகத்துக்கு வரீங்க. உங்களுக்கு கவலையை என்னுடைய எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மறுபடியும் நீங்கள் கவலையோடு தான் வீட்டுக்கு போகிறீங்க, வெளியே போகிறீங்க. அப்போ முதல்ல அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் முதல்ல விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட ஜெபிங்க, என்கிட்ட பேசுங்க. நான் எதெல்லாம் உங்களுடைய சந்தோஷத்தை குலைக்கக்கூடிய காரியமாக இருக்கதோ அதை எடுத்துட்டு என்னுடைய சமாதானத்தினால நான் உங்களை வச்சு நிரப்ப போகிறேன். ஆமென். அல்லேலூயா. நல்ல காரியங்களை தட்டுங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஆண்டவரே என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டீங்க, எங்களுடைய துக்கத்தெல்லாம் எங்களுடைய துயரத்தெல்லாம் எங்களை மாதிரிலாம் யாரும் அனுபவிச்சது கிடையாது. நாங்கள் தான் இந்த உலகத்திலேயே ஆதாம் அப்பெல்லாம் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டு பிரச்சனைகளும் ப்ராப்ளங்களும் சுமந்து கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், என்னது பிரபலமாக இருக்கணும்னு சொன்னால் பிரச்சனைகள் நிறைய இருக்கணுமா, பிரச்சனைகள் நிறைய வந்துட்டால் அவங்க பிரபலமாக மாறிடுவாங்களாம். இது என்ன கேட்டுக்கிறீங்களா எனக்கு தெரியல. அப்போ இந்தமாரி இருக்குது பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன செய்யணும், ஆண்டவர் இடத்துல எப்படி போய் பார்க்கணும். சிலர் வந்து பாவம் செஞ்சிடறோம்ல, பாவம் செஞ்சோன்னா ஆண்டவரோட முகத்தை பார்க்குறதுக்கு நம்மலாம் கூசுறோமா கூச மாட்டோமா? அப்போ தைரியமாக நிற்கிறோமா, போயிட்டு சிங்கத்தை போல் நிற்கிறோமா? நிற்க மாட்டான். அவ்வளோ ஒரு பாவம் செஞ்சுட்டாலே, பொண்டாட்டிக்கிட்ட ஒரு கோபமாக பேசிட்டாலே நம்மளாம் ஒரு பெரிய பாவம் நினச்சின்னு ஆண்டவர் பண்ணி அப்படி நிற்போம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் சூழ்நிலைகள் மத்தியில் உனக்கு ஜெபிக்க தெரியலையா, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலையா, என்கிட்ட நீ கேளு அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கு. யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். இங்கே ஞானத்தில் குறைவாக இருக்கிறவனை பார்த்து யாக்கோபு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. பணத்தில் குறைவாக இருக்கிறவங்க, சரீர ஆரோக்கியத்தில் குறைவாக இருக்கிறவங்க, சந்தோஷத்தில் சமாதானத்தில் குறைவாக இருக்கிறவங்க, குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகளில் ஒரு போராட்டத்தோடு இருக்கிறவங்க, வேலை தேடிக்கொண்டு ஏதோ உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு குறைவு இருக்கா, ஆண்டவர் சொல்கிறார் அந்த குறைவை முதல்ல சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல வந்து நீங்கள் சொல்லுங்கள். யார் இடத்துல கேட்கணும்? அப்பா கிட்ட கேட்கணும், தேவனிடத்துல கேட்கணும், அவர்கிட்ட சொல்லணும். ஆனால் நாம் பிரச்சனையை முதல்ல யார்கிட்ட சொல்கிறோம்? நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஃபஸ்ட்டு யார்கிட்ட தேடி ஓடுறோம்? மனுஷங்கிட்ட போய் மனுஷனுடைய ஆலோசனை, மனுஷங்கிட்ட தேவை, அவன் இதை செய்வான் இதை செய்வான், அவர்கிட்ட சொன்னால் எனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். இந்த மனுஷங்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொன்னால் இந்த பிரச்சனைலேருந்து எனக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எதில் உனக்கு குறைவாக இருக்குதோ அதை நீங்கள் என்கிட்ட கேளு. அப்போ தேவனிடத்தில் முதல்ல நீங்கள் கேட்க கற்றுக்கொள்ளுங்க. மாமனார் மாமியார் வீட்டுக்கார் பொண்டாட்டி புருஷன் பிள்ளைங்க எல்லாருமே ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் அவங்களும் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகே, நீங்கள் மனுஷனை தேடி போயிடாதீங்க, என்கிட்ட வந்து கேளுங்க. சரி, அது எப்படி கேட்கணும்? அடுத்த வசனம். ஆனாலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவுள். பார்த்தீங்களா எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோடு கேட்கணும். இன்னைக்கு நிறைய ஜெபம் விசுவாசம் இல்லாத ஒரு ஜெபமாக இருக்குது. நான் போய் ஜெபிச்சிட்டேன், ஜெபிச்சு வெளியே வந்தோடனே நான் ஒழுங்காக ஜெபிச்சிட்டேனா, ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேனோ, நான் தப்பாக சொல்லிட்டேனா, இந்த ஜெபம் நான் கேட்டேன்னு இது எனக்கு கிடைக்குமா? இப்போ இதெல்லாம் என்னதுங்க? அடுத்த வசனம் சொல்லுது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். நான் தான் சொன்னேன், நீங்கள் எந்த மொழியில் பேசினாலும் உங்கள் தேவனுக்கு புரியுங்க, உங்கள் அப்பாவுக்கு புரியுங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஒரு சின்ன புள்ளி வச்சா போதுங்க, ஒரு கோலமே போட்டு உங்கள் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றிடுறேங்க. நீங்கள் வந்து ஜெபிச்சுட்டு வந்து நான் ஆண்டவருக்கு ஐயோ நான் இப்படி மறந்துட்டேன், ஐயோ நான் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சிருக்கக்கூடாது, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சிருக்கக்கூடாது. இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வந்து வைக்கிற ஒரு கண்ணி. ஏன்னா உங்களுடைய ஜெபத்தை கேட்டுட்டாரு,
நீ பதில் பெற்றுக்கொள்ள போற. ரெண்டுக்கும் இடையில ஒரு தடை வரணும். என்னன்னா உங்களை குழப்பணும். அப்ப நீங்க அவிவிசுவாசத்துல விழணும். அவிவிசுவாசத்துல விழுந்து அதே ஜெபத்தை மறுபடியும் தேவன்கிட்ட போய் சொல்லணும். ஆண்டவர் ஞாபகம் மருத்துலாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு முறை சொன்னா போதும். ஆமென். அதை அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப வசனம் சொல்லுது, நீங்க ஜெபத்துல எதை கேட்கிறீர்களோ ரெண்டு மனமா இருக்காதீங்க. முதல்ல பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி விசுவாசிங்க. நல்ல கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்களேன். பெற்றுக்கொண்டேன் 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 என்று சொல்லி நீங்க விசுவாசமா இருக்கணும். நீங்க உறுதியா நிக்கணும். எது வரைக்கும் நிக்கணும்? நிறைய பேர் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா திரும்ப கொஞ்ச நாள் தாமதமாகும் பொழுது உங்களுடைய மனதுக்குள்ளார அதே விசுவாசம் இருக்கா? அதே நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? அப்போ நீங்க விசுவாசத்துல நிக்கணும். எது வரைக்கும் நிக்கணும்னு சொன்னா பெற்றுக்கொள்கிற வரைக்கும். ஆமென். நீங்க பெற்றுக்கொண்டு உங்க கண்களால பார்த்தாதான் உங்களுடைய விண்ணப்பத்திற்கான பதில் வந்தது. நிறைய பேர் இன்னைக்கு ஜபங்களை கொடவுன்ல போட்டு பூட்டி வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனோ நூற்றுக்கணக்கான ஜபங்களுக்கு பதில் வரல. நீங்க அதை மறந்துட்டீங்க தானே? என்ன அப்படித்தானுங்களேங்க? ஏங்க என்னங்க போன வாரம் ஒரு ஜபத்துக்கு ஜெபிச்சிங்க, பதில் வந்துச்சா? இல்லை. ஆனால் இன்னைக்கு வேற விண்ணப்பத்துக்கு போயிட்டோம். போன வாரம் புள்ள கல்யாணத்துக்கு ஜெபிச்சிருப்போம், அல்லது புள்ள பிறக்கிறதுக்கு ஜெபிச்சிருப்போம், அல்லது வேலைக்கு ஜெபிச்சிருப்போம். இப்போ வேலை கிடைச்சதோ கிடைக்கலையோ, இப்போ அடுத்தது காருக்காக ஜெபிச்சிருப்போம், அல்லது நோய்க்காக ஜெபிப்போம், வியாதிக்காக ஜெபிப்போம், எதுக்கோ ஜெபிச்சுன்னு போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜபத்தில் கேட்டதை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நீ விசுவாசிச்சு அதை பெற்றுக்கொள். பெற்றுக்கொண்டீங்களா? இல்லை. அப்போ பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க? அடுத்த ஜபத்துக்கு ஜம்ப் பண்ணி போயிட்டீங்க. இப்போ அந்த ஜபம் எல்லாம் கோடவுனில் இருக்குது. அப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் அந்த கோடவுனை இன்னைக்கு திறக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த கோடவுனை திறந்து கேட்கப்படாத ஜபங்கள், இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத பதில்கள், கிடைக்காத ஆசீர்வாதத்தின் கதவுகளை என் தேவன் இன்னைக்கு திறக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் பழைய ஜபங்கள் அவர் ஞாபகப்படுத்துகிறார். பாருங்க, சூழ்நிலைக்காக ஜபங்களை மாற்றி நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் உங்கள் சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் அழுகையோடு தேவனுடைய பாதத்தில் விதைத்த அந்த கண்ணீரின் விதை வளர்ந்து இருக்குதுங்க. அதை நீங்கள் பதில் பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அடுத்த ஜபத்துக்கு ஜம்ப் பண்ணி போயிட்டோம் பாருங்க. அநேகருடைய வாழ்க்கையில் ஜபம் கோடவுனில் போடப்பட்டிருக்கு. அதனால தான் நான் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சொன்னேன், ஆண்டவர்கிட்ட ஜெபித்ததை, ஆண்டவர்கிட்ட சொன்னதை ஒரு நோட்டில் எழுதி வைங்க. அப்போ நீங்கள் எழுதி வைக்கும்போது ஒரு நாள் உங்களுடைய கண்ணீரின் சூழ்நிலை எடுத்து பார்க்கும்போது, ஐயோ இந்த ஜபம் நம்ம கேட்டோமே, ஆண்டவர் இன்னும் கொடுக்காம இருக்கிறாரு, மறுபடியும் ஜெபிப்போம். இல்லை, உங்களுக்கு செஞ்ச நன்மைகள், உங்களுக்கு நடந்த தீமைகள், உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், நீங்கள் இழந்த காரியம், தேதியை போடுங்க, டைமை போடுங்க, எழுதி வைங்க. நோட்டில் எழுதுங்க, இந்த தேதி ரெகபத் புதுவாழ்வு சபைக்குள்ளே நான் போனேன், இப்படிப்பட்ட ஆசீர்வாத வார்த்தையை சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வச்சிருக்கேன், எழுதி வைங்க. அது நிறைவேறும் போது பக்கத்தில் ஒரு ஆமேன் போட்டு வைங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ அது உங்களுக்கு நிறைவேறல, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க மறுபடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நிறைய ஜபங்கள் கிடைத்ததை விட கிடைக்காத ஜபத்தை குடோனில் பூட்டி வச்சிருக்கிறீங்க. ஏன்? விண்ணப்பம் கேட்காத விண்ணப்பம் ஸ்டாக் ஏறின்னு இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஜெபத்தில் நீங்கள் எதை கேட்டீங்களோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களே, அதை கிடைக்காமல் இருக்கும் போதும் விசுவாசிக்கணும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், எதிர்க்கும் போதும், மறுநாள் ஜெபத்துக்கு போகும்போது நீங்கள் விசுவாசித்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்போ நீங்கள் அந்த உறுதியாக நிற்கணும். எது வரைக்கும்? அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும். ஆமீன். அப்போ ரெண்டு மனம் உள்ளவங்க தேவனுடைய சமூகத்திலையும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல ஜபத்தை குறித்து நிறைய பேர் தவறாக நினச்சின்னு இருக்காங்க. ஏன்னா ஜெபித்த ஜபம் இப்படி ஆயிடுச்சு, இது ஆண்டவருக்கு நான் ஏதோ ஒன்று கேட்டுட்டேன், இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா? நான் சொல்கிறேன், இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஞானம் உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. அப்படின்னு அதை விளக்க போகிறோம் உங்களுக்கு. அப்போ ரெண்டு மனம் உள்ளவங்க ஜெபித்த ஜபங்களுக்கான பதில்களை கடைசி வரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், பதில் கிடைக்காமல் இருந்தாலும் அது உங்களுக்கு பதில் தான். பதில் கிடைச்சாலும் அது உங்களுக்கு பதில். தேவன் நோ சொன்னாலும் பதில் தான், எஸ் சொன்னாலும் பதில் தான். சந்தேகப்படாமல் தேவனிடத்துல ஜெப நேரத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டு அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டுன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு நேரம். ஜபத்தில் கேட்குறோம், பெற்றுக்கொண்டோம்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். விசுவாசிச்சதை என் கண்களால் கைகளில் தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரம் பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். ஏன்? இங்கே தான் உங்களுடைய விசுவாசத்தை அவர் புடமிட்டு பார்த்து கொண்டு இருப்பார். இப்போ நாம என்ன பண்ணுவோம் இந்த நேரத்தில்? ஆமாம் ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், அவருக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, அது இல்லை, இது இல்லை, எம்எல்ஏ அவருக்கு பாசம் இல்லை. இப்போ நீங்கள் அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்து நீங்கள் விண்ணப்பத்தை மறந்துட்டு இருப்பீங்க, அல்லது ஜெபத்தினுடைய மேன்மையை மறந்துட்டு இருப்பீங்க, அல்லது ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்க வந்தால் கூட அந்த விண்ணப்பத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் நீங்கள்
இருக்க மாட்டீங்க. அதனால தான் அநேகருடைய வாழ்க்கையில் கணவன் ரசிக்கப்பட, மனைவி ரசிக்கப்பட, பிள்ளைகள் ரசிக்கப்பட, ஏதோ காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கோம், ஒரு சுகத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கோம்ல, பதில் கிடைச்சதா உங்களுக்கு? ஆனால் நான் அதை விட்டுட்டு அடுத்த ஜபத்துக்கு நான் போனதுனால இன்னும் என்னுடைய அந்த ஆதி ஜபம் என்ன பண்ணுதுங்க, அப்படியே இருக்குது. அப்போ இன்றைக்கி போய் வீட்டில் உட்காந்து கோடனை திறந்து எல்லா ஜபத்தையும் எழுதுங்க. ஆண்டவர் சொல்கிறார், அந்த விண்ணப்பங்களுக்கான பதிலை நான் இன்னைக்கு உங்களுக்கு தருகிறேன். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தில் ஒரு முக்கியமான காரியம் இருக்குது பாருங்களேன். அது என்னன்னு சொன்னால், ஒரு மனுஷன் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு அவன் சேர்றான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஆமென். அப்போ இன்றைக்கு நீங்கள் இந்த சபைக்கு வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசம் இல்லாமல் வந்திருக்கிறீங்க? யாராவது விசுவாசம் இல்லாமல் வந்திருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் நீங்கள் சேர்ந்து இருக்கிறீங்க. அப்படி சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்குள்ள எனக்குள்ளார ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன தெரியுங்களா? நான் கேட்குறது அவர் கொடுப்பார். காலையில் தட்டுங்கள் எல்லாம். அப்போ காலையில் என்ன ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட வச்சிங்க? நேற்று ராத்திரி என்ன ஜெபத்தை வச்சிங்க? போன வாரம், போன வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட வச்சுக்கிறீங்க? இப்போ நீங்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் சேர்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளார ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, என் ஜெபத்தை அவர் எனக்கு கேட்டு பலன் அளிப்பார். அல்லேலூயா. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். என்னுடைய ஜெபத்தை கேட்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் எனக்காக காத்துன்னு இருக்கிறார். நான் என்னுடைய வாயை திறந்து கேட்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. கொடுத்ததை பெற்றுக்கொண்டு வருகிறது என்னுடைய வேலை. ஆமேன். இப்போ கிரியை செய்கிறது யாருடைய வேலை? ஆமேன். பார்த்துக்கொள்வார். கரங்களை தட்டுங்க. அப்பா பார்த்துக்கொள்வார். ஆமேன். நான் கலங்கி எதையும் செய்து எதையும் சாதித்து நடக்க போகிறது ஒன்றையும் கிடையாது. ஆமேன். 1 யோவான் 5:14-15 சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். இப்போ இந்த வசனத்தை நிறைய மேதாவிகள்லாம் எப்படி நம்ம தியானிச்சிருக்கிறாங்க? நாம் எதை ஆகிலும், ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னதுங்க? அங்கேயே சொல்லியாச்சு, எதை வேணாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். இப்போ நான் கேட்குறேன், தேவனுடைய சித்தம் யாருக்கு தெரியும்? யாருக்கா தெரியுங்களா? தேவனுடைய சித்தம் எல்லாரும் ரசிக்கப்படுவது, அது பொதுவான ஜெபம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்க போகிற ஒரு காரியம் தேவனுடைய சித்தத்தில் இருக்குதா இல்லையா எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? எதுக்காக வழி இருக்கா? இல்லை, விருப்பம், ஆசை, நீங்கள் எதை வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் அது தேவனுடைய விருப்பத்தில் இருக்குது. தேவனுடைய சித்தம்னு சொன்னால் தேவனுடைய விருப்பம். என்னுடைய விருப்பம் நான் கேட்குறேன், அது தேவனுடைய விருப்பமாக இருக்குதா இல்லையா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேங்க, நீங்கள்லாம் கேட்டுன்னு இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, புரியுதா புரியலையா? நான் யோசனை பண்ணியிருந்தேன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்றைக்கி 3 நாளைக்கு போக மாட்டீங்க, இங்கே தான் உட்காந்துருப்பீங்க. இப்போது நான் சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை, அவ்வளோதான். உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னால் ஏதோ ஒன்று ஆயத்தப்படுத்தி சொல்கிறேன், அதான் என் வேலை. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியல, இது என்னுடைய வேலை கிடையாது. ஏன்னா கேட்க காதுள்ளவன் சொல்லியாச்சு. அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் அப்போனா நான் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறத மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஞானமாக, ஆண்டவரே நான் சுகமாக இருக்கிறதுக்கு உங்கள் சித்தமானால் என்னை சுகமாக்கும். ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும், உமக்கு சித்தமானால் கொடுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வேணும், உமக்கு சித்தமானால் கொடுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த பணம் 1 கோடி ரூபா பணம் வேணும், உமக்கு சித்தமானால் கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் செழிப்பாக வாழணும் என்பது ஆண்டவருடைய விருப்பமா இல்லையா? நல்ல சரீர ஆரோக்கியமாக இருப்பது, நல்ல வீடு வாசல் காரு பங்களா நகை நட்டு வசதி இருப்பது தேவனுக்கு விருப்பமா இல்லையா? விருப்பம் தானே. இப்போ என்ன எனக்கு சித்தமானால், ஆண்டவரே உமக்கு சித்தமானால், அப்போ நீங்கள் ஆண்டவர் சித்தம் இல்லாத ஏதோ ஒன்று கேட்டுற போகிறீங்களா? அப்படி கேட்க போகிறது கிடையாது. இது அவிவிசுவாசமான ஒரு ஜெபம். ஆண்டவர் உமக்கு சித்தமானால். உடனே நிறைய பேர் ஞானமாக ஒரு வசனம் சொன்னாங்க என்கிட்ட. லூக்கா 5:12 வசனம் பாருங்களேன். படிங்க. பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மாலே ஆகும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். உடனே எல்லாரும் சொல்றாங்க, பாருங்க ஒரு குஷ்டரோகி வந்தாரு, அவருக்கு சுகம் அடையணும். அவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் சுத்தமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு. சுகத்தை கூட ஆண்டவருக்கு சித்தமானால் தான் ஆண்டவர் கொடுப்பார் அப்படி என்பதாக சொல்றாங்க. அப்படி அவன் ஜெபிக்கல, அப்படி ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லலை.
அவங்க சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அவனே பதில் சொல்லிட்டான். என்ன சொல்கிறான், இந்த சுகம் உங்களுடைய சித்தத்தில் இருக்குது, அந்த சுகம் இப்போ நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வல்லமை இருக்குது, உங்களால் ஆகும் அப்படின்னு சொன்ன. இங்கே தேவனுடைய சித்தத்துக்காக அவன் காத்து நில்ல. அப்போ சுகம் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்க, செழிப்பு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். தேவன் ஒரு நாளும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கோ செழிப்புக்கோ அல்லது உங்களுடைய பெரிய சந்தோஷத்துக்கோ அவர் தடையாக இருக்கிற தேவன் கிடையாது. அதுக்கெல்லாம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை காத்து கொண்டு இருக்காதீங்க. நிறைய பேர் நான் சபைக்கு வாங்க, நான் ஆண்டவர் சித்தமானாலுங்க நாங்கள் சபைக்கு வருவோங்க, சித்தமாக இருந்தால் நாங்கள் வருவோங்க, ஆண்டவர் வந்து என்கிட்ட சொல்லணுங்க, என் காதில் சொல்லணும். அதெல்லாம் அந்த கதெல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு நம்ம காது குத்துற வேலைலாம் வச்சுக்க வேணாம். ஏன்னா சபைக்கு வரணும், ரட்சிக்கப்படணும் என்பது தேவனுடைய சித்தங்க. இந்த சித்தத்துக்கு எதுங்க நீங்கள் காத்துன்னு இருக்கிறீங்க? புரிதுங்களா? தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அது ரொம்ப ஞானம். நம்மலாம் என்னமோ ஒன்றும் இல்லாத மாதிரியும் ஆண்டவர் சித்தமாக இருந்தால் என்ன சித்தமாக இருந்தால் உம்மால ஆகும்னு சொல்லுங்க. ஆமேன். இல்லை கரலை தட்டுங்க. இல்லை உங்களுடைய தேவையை சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொஸ்டின்லாம் போட்டுனுக்க கூடாது. ஆமேன். அவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு இது தேவை கொடுங்கப்பா, அவ்வளோதான். கொடுக்குறது கொடுக்காதது அவருடைய விருப்பம். சரி, ஓகே. இங்கே பாருங்க, இப்போ இவன் சொல்கிறான், நம்முடைய ஜபம் அவிவிசுவாசமான ஜபம் மாறதுக்கு பிசாசு உங்களுடைய ஜபத்தை மாற்ற மாட்டான், ஜபத்தில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தையை மாற்றிடுவான். புரிதுங்களா? ஆமாம், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் கொடுங்க ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, அப்படி ஆண்டவர் இப்படி ஆண்டவர் ஒன்றை தான் பரிசுத்தமாக ஆக்கிட்டாரப்பா. இல்லை நீ நாளைக்கு செய்கிற பாவத்துக்கு உடனே அவர் தண்டனைக்கு வந்து மறுபடியும் எடுத்துக்கொள்ள போகிறாரா? இல்லை, ஏற்கனவே செஞ்ச பாவம், இனி செய்ய போகிற பாவம், உலகம் அழிய போகிற அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஒருத்தர் செய்ய போகிற பாவம் எல்லாவற்றுக்காக ஃபினிஷ்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ நான் திரும்ப போய் ஆண்டவர் ஏதோ பேலன்ஸ் வச்சிட்டார், இப்போ நான் போய் காத்து நான் பாவி 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 அப்படியே சொல்லி 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 ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல ஜபத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கணும். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஆமேன். அவனுடைய தேவைக்கு அவன் ஒரு பதிலை கொடுத்துட்டான், ஆண்டவர் அந்த பதிலை செஞ்சிட்டார். நிறைய பேர் உங்கள் சித்தமாக இருந்தால் ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கொடுங்க, அப்புறம் சித்தமானால் ஒரு காரு கொடுங்க, அப்புறம் சித்தமானால் எனக்கு வேலை கொடுங்க, அப்புறம் என்ன? அதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், அதை நீ என்கிட்ட கேட்கணும். அப்போ ஆண்டவர் கொடுங்க. ஆமேன். அப்படி தான். சரி, இப்போ அந்த குஷ்டரோகிக்கு ஜெபித்தது போல் விசுவாசத்தோடு ஜெபிக்காமல் பாதி ஜெபத்தை வச்சு அவிவிசுவாசமாக ஜெபித்து தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் ஜெபித்து அல்ல தேவனிடத்துலேருந்து பதில் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்துல நீங்கள் கேளுங்க. சரி, ஒரு ஜெபம் நான் ஜெபிக்கிறேன், அது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்குதா சித்தமாக இல்லையா? பெரிய ஆவிக்குரிய சண்டெல்லாம் போட்டுன்னு இருக்கிறாங்க நிறைய பேர். தெரியுதுங்களா? இந்த ஜெபம் ஆண்டவருக்கு சித்தம் இல்லையோ உனக்கு எப்படியா தெரியும்? நீ ஆண்டவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரா? உங்களுக்கு தெரியல? நல்லா கவனிச்சிங்க. உங்கள் புள்ள வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறான். இப்போ என் பையன் 5 வயசு பையன் வந்து அம்மா எனக்கு வந்து BMW கார் வாங்கி கொடுன்னு கேட்குறான். ஜபம் தப்பா ரைட்டா? ஏன் தப்பு? இல்லை, ஜபம் கரெக்டுங்க. அவன் ஆசையை சொல்கிறான், எனக்கு BMW கார் வாங்கி கொடு. இன்னொரு புள்ள கேட்குது, அப்பா எனக்கு வந்து ஒரு நல்ல ஐஃபோன் போர்ட்டபிள் செல்ஃபோன் வாங்கி கொடுங்க. ஏதோ புள்ள கேட்குது. கேள்வி என்னன்னா, கேட்க வேண்டியது பிள்ளையினுடைய உரிமை. அதுக்கு நல்லதா கெட்டதா எங்கள் அப்பா கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க தேவையே கிடையாது. கேட்டாச்சு. இப்போ பதில் என்ன தெரியுங்களா? அந்த பிள்ளைக்கு எது வேணும் எது வேணான்னு சொல்லி தீர்மானம் எடுக்க போகிறது யாருங்க? அப்பா தான். இப்போ அந்த புள்ள 8 வயசில் போய் BMW கார் கேட்குது, அவங்க அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாரு. இப்போ அந்த புள்ள பார்க்குறது, நாளைக்கு எனக்கு ஒரு மிட்டாய் வேணுமே, எங்கள் அப்பாட்ட கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இது அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இதெல்லாம் அந்த புள்ள ஆராய்ச்சி பண்ணி இருக்க வேண்டிய வேலை கிடையாது. கேட்க வேண்டியது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய ரைட்ஸு. நீங்கள் கேளுங்க. கொடுக்கறது கொடுக்காதது தேவனுடைய விருப்பம். இப்போ காரு கொடுக்கலான்னு சொன்னாலும் அதுதான் அவனுடைய பதில். அப்படியாப்பா உனக்கு 20 வயசு ஆயிடுச்சுப்பா, நீ கார் ஓட்ட கற்றுக்கோ, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுக்கத்தான் அவருடைய பதில். இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, நீ அவருடைய சித்தத்தில் இருக்கிறத மட்டும்தான் கேட்கணும்னு சொன்னால் ஒரு மனுஷனும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. ஒரே ஒரு சித்தம், எல்லாரும் ரசிக்கப்பட்டு அதுதான் அவருடைய சித்தம். அதுக்கெல்லாம் யாரும் அவர்கிட்ட கேட்க தேவையில்லை. அப்போ எனக்கு இனிமேல் உங்களுக்கு கார் வேணுமா ஆண்டோட சித்தம் கேட்டு நிற்பீங்களா? தேவை கிடையாதுங்க. நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அல்லது உங்களுக்கு தேவையாக இருந்தால் அல்லது அது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் தீர்மானிக்க வேண்டிய இடத்துல நானும் கிடையாது, நீங்கள் கிடையாது, அப்பா. அப்போ என்னுடைய பிள்ளைய என்கிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்கணும்னு சொல்லி விரும்புகிற நான்
ஆண்டவர்கிட்ட மட்டும் ஒரு பிளாக் பாயிண்ட் வச்சுடுறோம், என்னன்னா சித்தமானது. அப்போ நிறைய பேர் பாதி பேர் ஜெபிக்கிறதுல இது பயத்தோட, ஐயோ இது சித்தமா, சித்தம் இல்லையா, அதுவா. அப்போ இந்த சித்தம் என்ற காரியத்தில் நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கணும். எனக்கு ஆசை, ஆண்டவர் கொடுத்தா வாங்கிக்கிறேன், கொடுக்காட்டினா விட்டு போகிறேன் இல்லை. அப்போ இதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எது வேணும்னு கேட்கலாம், அது ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால், சித்தமாக இல்லையா அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. உங்கள் அப்பா கிட்ட உங்களுக்கு கேட்கறதுக்கான எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குது. இன்னும் ஒரு வசனம், இது ரொம்ப கருகலான வசனம், டக்குன்னு முடிச்சிடுறேன். ஓகே, ஏசாயா 45:11. இந்த வசனத்தையும் நிறைய பேர் தவறாக புரிஞ்சுன்னுக்கிறீங்க. இன்றைக்கி அதுக்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்து முடிச்சிருவோம், அடுத்த வாரம் தொடருவோம். டக்குனு வாங்க 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சு போராடி நிற்கிறாங்க. என்ன தெரியுங்களா, ஆண்டவருக்கு நான் கட்டளை கொடுக்க முடியுமா, கடவுளுக்கு நான் கட்டளை கொடுக்க முடியுமா, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு நான் கட்டளை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கட்டளை கொடுக்க முடியுமா, கட்டளை கொடுக்க முடியாதா? முடியும், கட்டளை கொடுக்க முடியும். ஆனால் இதை எப்படி நம்ம சொல்லுவாங்க, நீ எப்படி தேவனுக்கு கட்டளை கொடுக்கலாம், தேவனுக்கு நீ கட்டளை கொடுக்கலாம், நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினாருன்னு சொன்னாலே, இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் எனக்கு யாருங்க, எங்கள் அப்பா. எங்கள் அப்பா சொல்கிறாரு, அப்பா உன்னுடைய வரும் காரியங்கள் ஒன்றும் கிடையாது, உன்னுடைய தேவை என்ன, அந்த தேவையெல்லாம் உனக்கு வேணும்னு எனக்கு நீ கட்டளை கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எனக்கு வந்து ஒரு சந்தேகம், உண்மையே இந்த வார்த்தை இப்படி தான் இருக்குதா? ஒரிஜினல் பைபிள்லையும் பார்த்துட்டேன், ஃப்ரெஞ்சில் எடுத்து பார்த்தேன், இங்கிலீஷில் எடுத்து பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குதுனாக்கா, யாராவது எனக்கு கட்டளை கொடுப்பீங்களா, கட்டளை கொடுப்பீங்களா, அப்பா நீ கட்டளை கொடுப்பியா அப்படின்னா நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றீங்க என்பதாக அங்கே சொல்கிறார். இங்கே தேவன் பேசலை, தேவனுக்கு கட்டளை கொடுக்க முடியாது, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க முடியும். ஆமேன். இப்போ பாருங்கள், என் புள்ள இருக்குது, அவர் சொல்லுது, அப்பா சாயங்காலம் வரும்போது எனக்கு நீ சாண்ட்விச் வாங்கிட்டு வரணும், கட்டாயம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. அது என்ன நீனு கூட சொல்லணும், எப்படி வேணும்னு சொல்லணும். அப்பா இன்னொரு பிள்ளை சொல்லுது, அப்பா நீங்கள் நோட்டு வாங்கிட்டு வந்துருங்க, 3 நாளாக கேட்டுக்கிறேன், நீங்கள் எனக்கு வாங்கி தரல, கட்டாயம் வாங்கிட்டு வரணும். என்ன பண்ணுதுங்க புள்ள, எனக்குப்பா கட்டளை கொடுக்குது. எந்த உரிமையில் கொடுக்குதுன்னா, என்னோட பெரியவங்க கிடையாது அவங்க. ஆமாம், எனக்கு அவங்களுக்கு இருக்கிற உறவில் அவங்க சொல்கிறாங்க, அப்பா நான் இதை எனக்கு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், கரங்களை தட்டுங்களேன். அப்போ இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற சேனைகளின் கர்த்தர் அவர் தேவன் தான். ஆனால் அவர் தேவன் மாத்திரம் இல்லை, அவர் என்னுடைய அப்பாவாக இருக்கிறபடினால என்னுடைய வரும் காரியங்கள், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து நான் உரிமையாக அவர்கிட்ட கட்டளை கொடுக்க முடியும். அந்த கட்டளையை அதை கேட்டு அதை அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ உங்களுடைய நகரத்திற்கு, உங்களுடைய வீட்டுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, ஆமீன், உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னத்தான் வேணும் அதை கட்டளை கொடுங்க. ஆமீன். அப்போ நான் உங்ககிட்ட கட்டளை கொடுக்குறேன், சொல்லுங்கள் அவர்கிட்ட பார்த்து. ஆமீன். ஏன்னா அவர் தேவன்கிட்ட நீங்கள் கேட்கல, எங்கள் அப்பாட்ட கேட்குறேன். அப்போ எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இடையில நல்ல ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆமீன். அப்போ நான் கேட்டால் எனக்கு பிடிக்குது, நான் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், அது அவர் கொடுக்குறாரு கொடுக்கல, அது அவரோட விருப்பம். அவர் விருப்பத்தை நான் மாற்ற முடியாது, என்னுடைய ஆசையை கூட அவர் தடுக்க மாட்டார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் நம்முடைய தகப்பன். நம்ம தகப்பன்கிட்ட நம்மளால் கட்டளை கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியும். எழுந்து நில்லுங்களேன். அப்போ ஜெபத்தில் நீங்கள் இயேசுவின் இடத்துல கட்டளை கொடுத்து கேட்க வேண்டிய காரியங்களை நீங்கள் கட்டளை கொடுத்து கேட்கலாம். அவரை நீங்கள் அப்பா என்கின்ற ஒரு ஸ்தானத்தில் வச்சு. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.